வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சசி வீரவன்சவின் மேன்முறையீட்டு மனு நிராகரிப்பு. தமிழகத்தில் இருந்து நாட்டிற்கு கடத்தப்படவிருந்த பெருமளவிலான பொருட்கள் பறிமுதல். உலகளாவிய அமைதி குறியீட்டில் இலங்கை 14 இடங்கள் முன்னேற்றம். 5 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளிடையே மந்தபோஷணை அதிகரித்துள்ளதாக அறிவிப்பு. குவைத்தில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 3 இலங்கையர்கள் கைது. ஜூன் 15 முதல் டெங்கு ஒழிப்பு வாரம் பிரகடனம். நிதி நிறுவனங்கள் மற்றும் தங்க கடன்களில் 52% அதிகரிப்பு. பசில் ராஜபக்சவிற்கு சர்வதேச பிடியாணை. டிக்டாக் செயலியை பயன்படுத்திய மேலும் 2 இளைஞர்கள் கைது. டெல்லியில் தமிழக முதலமைச்சர் தங்கியிருந்த அரச இல்லத்தில் தீ விபத்து. ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்படுவதாக ஈரான் அறிவிப்பு. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கட்பட்டி வரையான கடற்பரப்புகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் நாளை காலை 10:30 மணி வரையிலான அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு அமுலில் இருக்கும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கட்பட்டி வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிக கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் உள்ளிட்ட நீதித்துறை கட்டமைப்பின் நீதிபதிகளது ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக அதிகாரப்பூர்வமாக அமைச்சரவை அனுமதி பெறப்படவில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் நிலையியற்கட்டளை 27(2) கீழ் எழுப்பப்பட்ட சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். நீதிபதிகளுக்கு மேலதிகமாக ஏனைய சில தொழில் வல்லுநர்களும் தமது ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். அரசாங்கம் என்ற ரீதியில் அக்கோரிக்கைகள் குறித்து சாதகமாக பரிசீலித்து வருவதாகவும் அவற்றில் சில கோரிக்கைகள் நியாயமானவையாக இருந்த போதிலும் சில கோரிக்கைகள் அரசியல் பின்னணியை கொண்டவை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். 2026 உலகளாவிய அமைதி குறியீட்டில் இலங்கை கணிசமான முன்னேற்றத்தை பெற்றுள்ளதுடன் தரவரிசையின்படி 14 இடங்கள் முன்னோக்கி நகர்ந்து உலகளாவிய ரீதியில் 67வது இடத்தை பிடித்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம் நாடுகளுக்குள் நிலவும் பாதுகாப்பு, சமூக ஸ்திரத்தன்மை, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மோதல்களின் அளவுகள் உள்ளிட்ட பல காரணிகளை கருத்தில் கொண்டு இக்குறியீட்டை தயாரித்துள்ளது. இதனிடையே உலகளாவிய அமைதி 12வது தடவையாக தொடர்ந்தும் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இம்முறை உலக அமைதி 0.7% வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகளாவிய அமைதி குறியீட்டில் ஐஸ்லாந்து முதலிடத்தை பெற்றுள்ளதுடன் நியூசிலாந்து 2ஆம் இடத்தையும் சுவிட்சர்லாந்து 3வது இடத்தையும் பெற்றுள்ளன. 163 நாடுகளுக்கிடையே நடத்தப்பட்ட இந்த உலக அமைதி குறியீட்டில் ரஷ்யா இறுதி இடத்தை பெற்றுள்ளது. நாட்டில் 5 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளிடையே மந்தபோசனை மிக அதிகமாக காணப்படும் மாகாணமாக ஊவா மாகாணம் பதிவாகியுள்ளதாக பதுளை போதனா வைத்தியசாலையின் ஊட்டச்சத்து விசேட வைத்தியர் வாசனா மாரசிங்க தெரிவித்துள்ளார். மந்தபோசனையின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணிக்கு இணையாக பதுளை போதனா வைத்தியசாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு திட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதேவேளை குறித்த மாகாணத்தில் மந்தபோசனை மாத்திரமன்றி அதிபோசனை, அதாவது தேவையற்ற முறையில் உடல் எடை அதிகரித்தல் என்ற நிலையும் அதிகமாக காணப்படுவதாக வைத்தியர் சுட்டிக்காட்டினார். மக்களின் ஊட்டச்சத்து குறித்த அறிவு மட்டம் குறைவாக இருப்பதே இதற்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முறையற்ற கடவுச்சீட்டை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டிற்காக விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதத்திற்கு எதிராக சசி வீரசிங்க தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுவை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. இத்தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன மேன்முறையீடு செய்த பெண் பிரதிவாதிக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். குறித்த குற்றச்சாட்டின் கீழ் குற்றவாளியாக காணப்பட்ட சசி வீரசிங்கவிற்கு 2026
2006ஆம் ஆண்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் 2 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இத்தண்டனைகளிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு கோரி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அவர் மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் குறித்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்வதாக நீதவான் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இருந்து நாட்டிற்கு கடத்த முயன்ற பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் நகர உட்கோட்டம் வடக்கு போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட திரேஸ்புரம் பகுதியில் இருந்து நாட்டிற்கு கடத்தல் நடப்பதாக கியூ பிரிவு போலீசாருக்கு இரகசிய தகவல் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து திரேஸ்புரம் கடற்கரையில் போலீசார் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதன்போது கடற்கரையின் வடபுறம் உள்ள வாடையில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதிவு எண் இல்லாத இரட்டை எஞ்சின் பொருத்தப்பட்ட ஃபைபர் படகில் ஏற்றிக்கொண்டிருந்த 42 மூட்டைகளில் இருந்த வாசனை சவர்க்காரங்கள் 11,520 செம்புகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். வாராயினும் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் கடத்துவதற்காக கொண்டு செல்லப்படவிருந்த சவர்க்காரங்களின் பெறுமதி 30 லட்சம் ரூபாய் எனவும் செம்புகளையும் பறிமுதல் செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குவைத்தில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 3 இலங்கையர்கள் உட்பட 7 பேரை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். குவைத் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 3 இலங்கையர்களுக்கு மேலதிகமாக 2 குவைத் நாட்டவர்கள், 1 இந்தியர் மற்றும் மேலும் 2 வெளிநாட்டவர்கள் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடம் இருந்து ஹசீஸ், ஹெரோயின், போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. போதைப் பொருட்களை அளவிடும் கருவிகள் மற்றும் பொதி செய்யும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட உபகரணங்களும் மேலதிக விசாரணைகளுக்காக குவைத் நாட்டின் குற்றவியல் பாதுகாப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் டெங்கு ஒழிப்பு வாரத்தை பிரகடனப்படுத்துவதற்கு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. நாடு முழுவதும் டெங்கு நோய் பரவல் அதிகரித்து வருவதன் காரணமாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். டெங்கு நுளம்புகள் உற்பத்தியாகும் இடங்களை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த 8, 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளிலும் நாடு தழுவிய ரீதியில் விசேட நுளம்பு ஒழிப்பு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. டெங்கு நோய் பரவலை மேலும் கட்டுப்படுத்துவதற்காக உள்ளூராட்சி மன்ற மட்டத்தில் நுளம்பு ஒழிப்பு வாரம் ஒன்றை செயற்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் முதல் காலாண்டின் இறுதியில் நிதி நிறுவனங்களால் வழங்கப்பட்ட கடன்களின் அளவு 52.4% அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. வாகனங்கள் மற்றும் தங்க அடகு பத்திரங்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களே இதற்கு முக்கிய காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 முதல் காலாண்டின் இறுதியில் நிதி நிறுவனங்களினால் வழங்கப்பட்ட கடன்களின் வளர்ச்சி 26.9% காணப்பட்டது. இதன்படி 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டின் இறுதியில் வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களின் அளவு 52.8% அதிகரித்துள்ளது. அத்துடன் தங்க பத்திரங்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களின் அளவும் 69.2% வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இறக்குமதி வரிகள் அதிகரிப்பு மற்றும் அந்நிய செலாவணி விகிதத்தின் சரிவு காரணமாக வாகனங்களின் விலை உயர்வு, இறுக்கமான பணவியல் கொள்கை மற்றும் பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆகியவை நிதி நிறுவனங்களின் எதிர்கால கடன் விரிவாக்க போக்கில் சிறிய மந்தநிலைக்கு வழிவகுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்வதாக கூறி ஆட்பதிவு திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி தனிப்பட்ட தகவல்களை பெற்று நிதி மோசடிகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு ஆட்பதிவு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ அவசர அழைப்பு இலக்கத்தை ஒத்த தொலைபேசி எண்களை பயன்படுத்தி மோசடி செய்பவர்கள் பொதுமக்களை தொடர்பு கொள்கின்றனர். டிஜிட்டல் அடையாள அட்டைகள் அல்லது இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டைகளுக்கான பதிவுகளை மேற்கொள்வதாக கூறி இம்மோசடி இடம்பெற்று வருவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தில் நிதி மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் சர்வதேச பிடியாணை பெற வேண்டுமாயின் சத்திய கடதாசியை தாக்கல் செய்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என கோட்டை நீதவான் பசான் அமரசேன குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பிலான நீதவான் விசாரணை நேற்று மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
2014 ஊவா மாகாண சபை தேர்தல் பிரசாரத்தின் போது விளம்பர நடவடிக்கைகளுக்காக அரசியல் கட்சியின் உருவம் மற்றும் அரசியல் கட்சியின் பெயர் பொறிக்கப்பட்ட 12,000 டி-ஷர்ட்டுகள் அச்சிட இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் 7.8 மில்லியன் ரூபாய் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவினர் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு விசாரணைக்காக அவர் நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதை அடுத்து நீதவானால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆரம்பத்திலேயே இவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமையினால் மீண்டும் அறிவித்தல் விடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என நீதவான் சுட்டிக்காட்டினார். தேவையெனின் நீதிமன்றத்தில் சத்திய கடதாசியை சமர்ப்பித்து சர்வதேச பிடியாணை பிறப்பிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளார். இதேவேளை இச்சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜஃபர் என்பவரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் 2வது சந்தேக நபரான பணியகத்தின் முன்னாள் தலைவர் பஸ்வர் குணவர்த்தனவை 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இச்சந்தேக நபர்களுக்கு எதிராக பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். டிக்டாக் செயலி ஊடாக கடமையில் உள்ள போக்குவரத்து போலீசாரை கேலி செய்து காணொலி பதிவிட்ட 2 சாகச மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் இக்கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது திடீர் போக்குவரத்து விசேட பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு விதி மீறல்களுக்காக 10 மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. டிக்டாக் செயலி ஊடாக கடமையில் உள்ள போக்குவரத்து போலீசாரை கேலி செய்து காணொலி பதிவிட்டவர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 2 கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டினர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுள் ஒருவருக்கு நீதிமன்றத்தினால் 38,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய சந்தேக நபர்கள் மீது எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சம்மாந்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் விஜய் தங்கியிருந்த தமிழ்நாடு அரச இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த இல்லத்தின் உணவகத்தில் அனைவரும் அமர்ந்து சாப்பிடும் போது சிறிய தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இதனால் குறித்த பகுதி புகைமூட்டமாக காட்சி அளித்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புகைமூட்டம் ஏற்பட்டதை அடுத்து அந்நாட்டு போலீசார் உடனடியாக அங்கிருந்தவர்களை வெளியேற்றியதுடன் தீயை அணைப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். எவ்வாறாயினும் முதலமைச்சர் விஜய் புறப்பட்ட சில நிமிடங்களின் பின்னரே உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நேற்று டெல்லி சென்ற தமிழக முதலமைச்சர் விஜய் இந்திய ஜனாதிபதி மற்றும் இந்திய துணை ஜனாதிபதியை சந்தித்ததுடன் சோனியா காந்தி ராகுல் காந்தியையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நிதி ஆயோக் பேரவையின் 11வது கூட்டம் டெல்லி ஜனாதிபதி மாளிகை வளாகத்தில் உள்ள கலாசார மையத்தில் இன்று காலை முதல் மாலை வரை நடைபெறுகின்றது. இக்கூட்டத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்குகின்றார். இதில் அனைத்து இந்திய மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணை அனைத்து கப்பல்களுக்கும் மூடப்படுவதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் ஈரானிய படையினர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் வணிக கப்பல்கள் உட்பட அனைத்து வகையான கப்பல்களும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் விதிகளை மீறி இந்த நீரிணையை கடக்க முயலும் எந்தவொரு கப்பலும் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோதல் சூழல் இருப்பினும் ஈரானின் இந்த அறிவிப்பை அமெரிக்க மத்திய கட்டளையகம் மறுத்துள்ளது. வணிக கப்பல்கள் தொடர்ந்தும் இந்த நீரிணை வழியாக பயணித்து வருவதாகவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. எனினும் அமெரிக்காவின் இக்கூற்றை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளதுடன் முன்னதாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக சட்டவிரோதமாக கடக்க முயன்ற 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஈரானின் பிரபல செய்தி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை இந்த மோதல் தீவிரமடைந்தால் உலகளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை பல மடங்கு உயரக்கூடும் எனவும் பொருளாதார நிபுணர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.